சகாம் சிங், யூனிஃபார்ம் ரெடி ஆயிடுச்சுல்ல? ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த Dress யாரு போட்டாலும் சரி அவங்க ஈவலா மாறிடுவாங்க. வேற யாரும் போட மாட்டாங்க. இதை இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் தான் போட போறாரு. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கை வச்சுதான் நான் அந்த வேதா சிட்டியை கொள்ளையடிக்க போறேன். அவர் தன்னை ரொம்ப ஸ்மார்ட்டான இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. இந்த தடவை சிவாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. யூனிஃபார்ம் போட்டதும் லட்டு சிங்குள்ள நிறைய ஈவில் பவர் வந்துரும். அதுக்கப்புறமா லட்டு சிங்கை யாராலையும் தடுக்க முடியாது. தேங்க்யூ சதாம் சிங் சார். வாரே வா, புது யூனிஃபார்ம் இங்க இருக்கு. அடடே, போய் இன்டர்நேஷனல் பேங்கை கொள்ளையடிச்சிட்டு வா. ஓகே பாஸ். ஹலோ எவரிவான், நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் என்ன பத்தி பேசுவாங்க. சாரி, டோன்ட் மைண்ட். என்னப்பா லட்டு சிங் பேங்க கொள்ளையடிச்சிட்டு போறாரு, சீக்கிரம் போலீஸை கூப்பிடுங்க. அட என்னப்பா நீ, லட்டு சிங்கே ஒரு போலீஸ் தானே. நாம எந்த போலீஸை கூப்பிடுறது சொல்லு. சிவாவுக்கு ஃபோன் பண்ணு, அவன் பாத்துக்குவான். ஹலோ சிவா, லட்டு சிங் பேங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாருப்பா. ஆதி, யுடி, ரேவா, வீனஸ் சிட்டியோட ஹைவேக்கு வாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்களுக்கு காட்டணும். நில்லுங்க லட்டு சிங் அங்கிள். அதோட நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா பார்க்க லட்டு சிங் அங்கிள் மாதிரி இருக்கீங்க. இங்க வாரி சின்ன பையா, எதுக்காக என் வழியில குறுக்க வந்து நிக்கிற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அதாவது லட்டு சிங் அங்கிள் இல்ல, நீங்க யாரா இருந்தாலும் சரி. சிவா, என்னோட பேரு சிவா. ஆளை பார்த்தா லட்டு சிங் அங்கிள் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவரு நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. பாக்க அப்படியே ஈவில் லட்டு சிங் மாதிரியே இல்ல. நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் என்ன பத்தி பேசுவாங்க. சிவா ஜாக்கிரதை. இந்தாங்க பாஸ், இதுல கொள்ளையடிச்ச பணம் இருக்கு. போய் இந்த ஊரையே கொள்ளையடிச்சிட்டு வா. ஓகே பாஸ். என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? லட்டு சிங் அங்கிளுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரோட கெட்டப்பே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. என்னால நம்பவே முடியல. நம்ம லட்டு சிங் சாரா இப்படி கொள்ளையடிக்கிறது? ஆமா, ஆனா அவருக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் வந்திருக்கு. அவரோட கெட்டப்பும் வித்தியாசமா இருக்கு.
ஞாபகம் வந்துருச்சு. நான் ஒரு நாள் எங்க கிராமத்துல படம் பார்க்கறதுக்காக போனேன்ப்பா. அதுல ஒரு கேரக்டர் மாஸ்க் போட்டதும் அதோட கெட்டப்பே மாறி போயிடும். அது மட்டும் இல்ல, அவருக்கு நிறைய பவரும் கிடைக்கும். அடடா, நீ எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய க்ளூ கொடுத்திருக்கேன்னு தெரியுமா? ஏப்பா, நான் அப்படி என்ன பெருசா சொல்லிட்டேன்? லட்டு சிங் அங்கிளோட ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா யாரோ சயின்டிஸ்ட் தான் அந்த ட்ரெஸ்ஸை உருவாக்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டதால தான் அவருக்குள்ள ஈவில் பவர் வந்திருக்கணும். நம்ம சீக்கிரமா என்ன விஷயங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓ வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க. வாங்க நண்பர்களே, என் கூட சண்டை போட வந்திருக்கீங்களா? இல்ல என்னை பேட்டி எடுக்க வந்திருக்கீங்களா? சிவா, எங்களை காப்பாத்து. சிவா, எங்களை காப்பாத்துப்பா. சிவா, காப்பாத்து. சின்ன பையா, நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. இப்ப நீ என்ன பண்றனா, உன் ஃப்ரெண்ட்ஸை பாதுகாக்கிறது தான் உனக்கு சரியான வேலை. அதை விட்டுட்டு என் கூட சண்டை போடாத. எனக்கு டைம் இல்ல, ஆண்ட எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. நம்ம லட்டு சிங் அங்கிளை ஃபாலோ பண்ணி ஆகணும். அவருக்கு இந்த யூனிஃபார்மை யாரு கொடுத்தாங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும். நான் போற இடமெல்லாம் என்ன பத்தி பேசுவாங்க. சாரி, டோன்ட் மைண்ட். லட்டு சிங் அங்கிள் ஊருக்கு வெளியில ஒரு பங்களாக்குள்ள போயிட்டு இருக்காரு. சீக்கிரமா அங்க வந்துருங்க. இந்தாங்க பாஸ். வாவ், வெரி குட். நீ இப்ப டைமண்ட் மார்க்கெட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லா வைரத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துடு. ஓகே பாஸ். வாவ். லட்டு சிங் அங்கிள், நீங்க எங்கேயும் போக கூடாது. அட என்னப்பா அது? சிவா எப்படி இங்க வந்தான்? சரி பரவாயில்ல, முன்னாடி நான் கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடு. இவங்களை கதம் பண்ணிடு. அதை நாங்க டீ குடிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்கறோம். உங்களை விட மாட்டேன். ஓகே. என்ன சயின்டிஸ்ட் இது? இவன் லட்டு சிங்கிய போட்டு வெளுக்கிறான். உன் யூனிஃபார்ம் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் எல்லாரும் என்ன பத்தி நான் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சிவா, சிவா, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? யாரு இவங்கெல்லாம்? இங்க என்னப்பா நடக்குது? பாஸ், இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது. அவன் லட்டு சிங்கையே விட்டு வைக்கல, நம்மள விட்டு வைப்பானா என்ன? சொல்லுங்க. அமைதியா இங்கே நில்லுங்க. லட்டு சிங் அங்கிள் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாரு. அட அட சிவா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்களே இதை பாருங்க, உங்களுக்கு புரியும். அது நான் தான். நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்? இவங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. அதை போட்டுக்கிட்டதால உங்களுக்குள்ள ஈவில் பவர் வந்துருச்சு. அதனால நீங்க இவங்க கண்ட்ரோல்ல இருந்தீங்க. இப்ப நீங்க நார்மல் ஆயிட்டீங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் பிரஸ கூப்பிட்டு ஒரு நல்ல இன்டர்வியூ கொடுங்க. நான் இவங்கள சும்மா விட மாட்டேன். நான் இவங்கள செம்மையா அடிச்சேன். யாரு என்ன கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் அடிச்சேன். எனக்குள்ள அப்பவும் ஒரு வித்தியாசமான குழப்பம் இருந்தது. எனக்குள்ள ஒரு லட்டு சிங் சீக்கிரம் போய் திருடிட்டு வான்னு சொன்னான். எனக்குள்ள இருந்த இன்னொரு லட்டு சிங் வேண்டாம், திருட போகாதேன்னு சொன்னான். நீ இந்த ஊரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னான். அப்ப என் மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருந்தது. அப்பதான் நான் சிவாவை கூப்பிட்டேன். அவ எனக்கு உதவி செஞ்சான்.
அதுக்குள்ள எனக்குள்ள இருந்த உண்மையான நியாயமான லட்டு சிங் ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த குற்றவாளிகளை நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். சட்டம், நீதி, நியாயம் தான் எனக்கு முக்கியம்.